ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோயல் பிரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழி வச்சு நல்ல செட்டிநாடு ஸ்டைலில் காரசாரமாக ஒரு குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 3/4 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதுக்கு தேவையான மசாலா நம்ம அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. இந்த மிளகோட காரம் தான் இந்த குழம்புல அதிகமாக இருக்கும். காரம் உங்களுக்கு கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நல்லா உரித்து வச்சுக்கோங்க, அதையும் சேர்த்துடலாம். இப்போது இதில் நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இதை இந்த மாதிரி கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மைய அரைச்சிட வேண்டாம். இப்போ இதை நம்ம ஓரமாக வச்சிடலாம். இப்போ கொஞ்சமாக தேங்காய் மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு ஜாரில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு 6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நம்மளுக்கு நல்ல திக்னஸ்ஸாக கிடைக்கும். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் சேர்த்து இதையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இதை மட்டும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் நம்ம 3 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். இந்த காஞ்ச மிளகா நல்லா செவந்ததும் இது கூட இப்போ நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்துட்டு இது நல்லா பொரியணும். இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து இதை நம்ம கொஞ்சம் வதக்கிக்கலாம். இது கொஞ்சமாக வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ வெங்காயமும் இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். உப்பு சேர்க்குறப்ப நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கி வந்துடும். உங்ககிட்ட கல்லுப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்க்குறப்ப நம்மளுக்கு டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படி கல்லுப்பு இல்லைன்னா நீங்கள் சும்மா தூள் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்படியே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம எண்ணெயிலேயே இந்த மசாலா எல்லாம் இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மசாலா சேர்த்து நீங்கள் வதக்கிறப்ப ஃப்ளேமை மீடியமாக வச்சுக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த நல்ல மிளகு, சின்ன வெங்காயம்லாம் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த பேஸ்ட் எடுத்து நம்ம இப்போ இதோட சேர்த்து இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நீங்கள் இந்த மாதிரி சேர்த்து வதக்கிறப்ப அந்த மிளகோட ஸ்மெல் நம்மளுக்கு நல்லாவே கிடைக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் இதை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது மசாலா எல்லாமே பச்சை வாசனை போயிட்டு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க நாட்டுக்கோழி எடுத்து இதோட சேர்த்துட்டு இதை நல்ல தண்ணி எதுவும் விடாமல் இந்த மசாலாவோடவே நம்ம நல்லா கலந்து விடணும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த டைமில் உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் வெங்காயம் வதங்குறப்பவே சேர்த்துட்டதுனால இப்போ சேர்க்கலை. இப்போது நீங்கள் ஃப்ளேமை சிம்மில் வச்சிடுங்க. இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு 15 நிமிஷம் நல்லா வேக விட்டுடுங்க. 15 நிமிஷம் அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டு கறி எல்லாமே ஒரு 3/4 பாகம் அளவுக்கு நல்லாவே வெந்து வந்திருக்கும். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் விழுதை எடுத்து இதோட சேர்த்துடலாம். தேங்காய் விழுதை சேர்த்ததுக்கப்புறமா இதில் உங்களுக்கு குழம்பு திக்காக வேணுமா இல்லை தண்ணியாக வேணுமான்னு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இதில் தேவையான அளவு தண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கலந்து விட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் இதை நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த குழம்பு ஃபுல்லாகவே மீடியம் ஃப்ளேமில் தான் குக் பண்ணி எடுத்தேன். ஏன்னா நம்ம அந்த முந்திரி பருப்புலாம் சேர்த்துருக்கிறதுனால ஹையில் வச்சோன்னா சீக்கிரமாக திக்காயிடும். அதனால் நீங்கள் மீடியமாக வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சா இன்னுமுமே நல்லது.
இப்போ இதை நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த மாதிரியே குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குழம்பு மேலே கொஞ்சமாக மல்லி இலையை தூவிட்டு நம்ம இறக்கிடலாம். நம்மளோட காரசாரமான நாட்டுக்கோழி குழம்பு இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த குழம்பு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.